அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலி நிறுவன நேர பிரதான செய்திகளுடன் பிள்ளைந்தரின் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணி இடம்பெறும் 2வது இடத்தில் 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். இந்தியாவை பகைத்துக் கொண்டு இலங்கையால் ஒருபோதும் செயற்பட முடியாது என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. வவுனியா ஓமந்தை போலீசார் அத்துமீறி விகாரை அமைக்க மேற்கொண்ட முயற்சி இன்று தடுத்து நிறுத்தப்பட்டது. கிளிநொச்சியில் போலீசாரின் சமிக்ஞையை மீறி மணலுடன் சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம். இலங்கை மாலத்தீவு இடையில் குற்றவியல் விடயங்களில் பரஸ்பர சட்ட ஒத்துழைப்பிற்கான ஒப்பந்தம். தொடர்வது முதன்மை செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணியில் அகழ்வு பணி இடம்பெறும் 2வது இடத்தில் 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 56 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 50 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 13வது நாளான இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வரும் 2வது இடத்திலேயே 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை இன்றைய தினம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினம் மீட்கப்பட உள்ளன. முதலாம் இலக்கமிடப்பட்டுள்ள அகழ்வு பணி இடம்பெறும் இடத்தில் மனித உடைகள் சப்பாத்து என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவை இன்னும் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை. இன்றைய தினம் பாதிக்கப்பட்டோர் சார்பில் சட்டத்திரணி சுகா சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்தார். குறித்த மனித எச்சங்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்த முறைப்பாட்டாளர் கிருபாகரனும் சம்பவ இடத்திற்கு சென்று தனக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாகவும் கவலை வெளியிட்டார். 13வது நாள் முடிவில் மொத்தமாக 56 மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் 50 முழுமையான மனித எண்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. எலும்பு தொகுதி குவியல் என்றது சொல்றது குழப்பமான நிலையில கலந்து போடப்பட்ட பகுதியை தான் எலும்பு தொகுதி குவியல் என்று சொல்றது. அதை நீங்க தனி மனித எண்பு எச்சங்களாக இலக்கத்துல கொண்டு வர இயலாது. அதால தான் அது எலும்பு குவியல் தொகுதிகள் என்று சொல்லி என்றது சொன்னது. இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல, இது ஒரு அடையாளம். இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறுபட்ட புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அவையும் கிளறப்பட வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம். ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம். எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு மாத்திரமல்ல, முற்றுமுழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து எம்பி இருக்கின்றோம். இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் 95லிருந்து 2000 வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்தபொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை. அவ்வாறான நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வராமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் இராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் வளமைக்கு மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம், இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் வருகின்ற பொதுமக்களையும் பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அல்லது வழக்கு தொடர்பான எண்ணை தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முற்படுத்த நான் விரும்புகிறார்கள். எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த ஒரு இவ்வாறான செயற்பாடுகள் நிகழ்ந்தாலும்
தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன். இரண்டாயிரத்தி 27 ஆண்டு முதல் சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. 2007 ஆண்டு முதல் சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்த வரிமுறை 2027 ஆண்டின் முதல் காலாண்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பாக வெளியிட்டுள்ள தனது ஊழியர் மட்ட அறிக்கையில் இது குறித்து அறிவித்துள்ளது. இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தரவு சேகரிப்பு பணிகளில் சிறிது தாமதம் இருந்த போதிலும் செப்டம்பர் மாதத்திற்குள் அந்த பணிகள் முடிவடையும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகிறது. சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரி கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமை ஒன்று உருவாக்கப்பட உள்ளதுடன் 2026 ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2027 ஆண்டில் இந்த புதிய வரியை அமுல்படுத்துவதற்கு சொத்து வரி விதிப்பு முறைகள் குறித்து ஒருங்கிணைந்த கலந்துரையாடல்கள் அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டிஜிட்டல் சேவைகளுக்கு அக்டோபர் 12 முதல் 18% பெறுமதி சேர் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் அறிக்கைகள் உண்மையற்றவை என தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். அந்த வரி விதிப்பு 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட ஒரு யோசனையாகும் என அவர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் 1 முதல் அமலுக்கு வரவிருந்த அந்த வரி விதிப்பு அக்டோபர் மாதம் 1 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் அனில் ஜெயந்த் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை பகைத்துக் கொண்டு இலங்கையால் ஒருபோதும் செயற்பட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையை சீனாவிடம் கொடுங்கள், வடகிழக்கு இந்தியாவிடம் கொடுங்கள், இந்தியாவை பகைத்துக் கொண்டு நாடு செயற்பட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியாவின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் ஆபத்தை தருகிறது. சரத் வீரசேகர் அவர் நேவியில் ரொட்டி சுட்டவர் போல இருக்கு. எங்களை பொறுத்த மட்டிலே இந்த பொருளாதார வீழ்ச்சி கண்ட உடனே இந்தியா தனது கருத்தை நீட்டியது. இந்தியா கொடுத்த பணத்திலே அவர் உடம்பை வளர்த்துவிட்டு இப்பொழுது இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் சொல்லுகிறோம், தென்னிலங்கையை நீங்கள் சைனாக்கு கொடுங்கள், வடக்கு கிழக்கை இந்தியாவிடம் விடுங்கள், நாங்கள் அதை பார்த்து கொள்ளுவோம். ஆகவே இந்த இரண்டு நாடுகள் இந்தியாவை பகைத்து கொண்டு எங்களுடைய நாடு ஒரு காலம் செயல்பட முடியாது. போலீஸ் பிரிவில் 28,000 வெற்றிடங்கள் இருப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போலீஸ் பிரிவில் தற்போது 28,000 வெற்றிடங்கள் இருப்பதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் போலீஸ் சேவையில் 5,000 வெற்றிடங்கள் அவசரமாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உப போலீஸ் பரிசோதகர் பதவிக்கு தற்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. 5,000 உப போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளது. அதே நேரம் விசாரணையில் உள்ள 1,500 அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையம் அருகாமையில் உள்ள அரசு காணிக்குள் போலீசார் விகாரை அமைக்க மேற்கொண்ட முயற்சி இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள அரசு காணிக்குள் ஓமந்தை போலீசார் அத்துமீறி சென்று துப்புரவு செய்து அதில் விகாரை அமைக்க மேற்கொண்ட முயற்சி இன்று மதியம் 12 மணி அளவில் அப்பகுதியில் ஒன்று கூடிய மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. A9 வீதியை போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் தனியார் உரிமை கோரும் வரும் அரச காணி ஒன்றை
போலீசார் துப்புரவு செய்து அதனை சுற்றி வேலி அமைக்க முற்பட்ட வேளை அங்கு கூடிய அரசியல்வாதிகள் பொதுமக்களால் வேலி அமைக்கும் பணி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. விகாரை அமைக்கும் முயற்சியும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த காணி தொடர்பில் கடந்த பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அதனை அபகரிக்கும் செயற்பாட்டை நிறுத்துமாறு கோரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓமந்தை போலீசாரை குறித்த அரச காணியில் எவ்விதமான அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என பிரதேச செயலாளரினால் எழுத்து மூலமான கடிதமும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்று போலீசார் காணியை துப்புரவு செய்து அதனை சுற்றி வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதனை அடுத்து அங்கு கூடிய வவுனியா மாநகர சபை தலைவர் சு காண்டீவன், வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தலைவர் பி பாலேந்திரன், வவுனியா வடக்கு பிரதேச சபையின் உப தலைவர் எஸ் சஞ்சுதன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தவபாலன் உட்பட வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சே மயூரன், மாநகர சபையின் பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் குறித்த காணிக்குள் பிரவேசித்து அங்கிருந்து போலீசாரையும் அகற்றியிருந்தனர். அதன் பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீஸ் பொறுப்பதிகாரியுடனும் கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது குறித்த காணியில் விகாரை அமைக்கும் திட்டம் இல்லை எனவும் தமது கட்டுப்பாட்டில் 2009 ஆண்டிலிருந்து அக்காணி காணப்படுவதாகவும் அதனை தமது மைதான தேவைக்காக புனரமைப்பதாகவும் எவ்விதமான கட்டிடங்களும் கட்டப்பட மாட்டாது எனவும் போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்ததை அடுத்து அங்கு கூடியிருந்தவர்கள் கலைந்து சென்றனர். எனினும் காணிக்கு வேலியிடும் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த காணிக்குள் யாரும் இறங்க வேண்டாம், இதனை ஆக்கிரமிப்பு செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு அதனை கூறியும் அவர்கள் கனரக வாகனங்கள் மூலம் அந்த காணியை துப்புரவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து விடுபட வேண்டும். எம்பிசிஎஸ்னுடைய காணியில் இருந்து அவர்கள் வெளியேறி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளுக்கு உடனடியாக செல்ல வேண்டும். செல்லுகின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய மக்கள் சமாதானமாக இருப்பார்கள். எங்களுடைய மக்களுடைய காணிகளை ஆக்கிரமிப்பு செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துக் கொள்கின்றனர். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஓமந்தை போலீசாரால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற எங்களுடைய அரச காணியினுடைய அந்த செயற்பாடுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என ஏற்கனவே பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிரதேச செயலாளர் அவர்களால் ஒரு கடிதமும் இங்கு வேலை நிறுத்த சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனையும் மீறி தொடர்ந்து இன்று 3வது 4வது நாட்களாக அவர்கள் தங்களுடைய பணிகளை செவ்வனே செய்து வருகிறார்கள். ஒரு அரச காணியை போலீசார் ஆக்கிரமிக்கிற போது அதே நடைமுறையை பயன்படுத்தி பொதுமக்களும் வவுனியாவில் உள்ள அரச காணிகளில் குடியேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளமையினால் உடனடியாக ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த செயற்பாட்டை நேரடியாக நிறுத்துவதோடு இந்த நிறுத்தப்பட்ட அந்த காணியோடு ஓமந்தை போலீசும் ஏற்கனவே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2009 ஆண்டு கால பகுதியில் ஒதுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்புக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதனை இவ்விடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஓமந்தை போலீஸ் நிலையம் அமைந்திருக்கிற காணி கூட எம்பிசிஎஸ்க்கு சொந்தமான காணி. ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு சொல்லி ஓமந்தை கமல்ல கேந்திர நிலையத்துக்கு பின்னாலே 3 ஏக்கர் நிலம் அவருடைய தேவைக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு போகாமல் சட்டவிரோதமான முறையில இந்த இடத்துல இருந்து கொண்டு அதற்கு அனைத்தாக இருக்கின்ற அந்த அரை ஏக்கர் நிலத்தையும் ஆக்கிரமிக்கின்ற செயற்பாடுகளில் இந்த போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓமந்தை போலீசாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது வீடுகள் அடைக்காவிட்டால் வனவிலங்குகள் மாடுகள் காணிக்குள் வரும் என்ற காண்டியும் தான் தற்போது இன்றைய வேலை திட்டம் நடைபெற்றது என்றும் புத்தர் சிலை செய்வது பன்சாலை அமைப்பது போன்ற திட்டங்கள் நிரந்தர கட்டிடங்கள் அமைப்பது போன்ற எதுவுமே இல்லை என்றும் போலியான வசதி என்றும் கூறியிருந்தார். இந்த காணி சம்பந்தமாக 3 வழக்கு போட்டு 3 உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் என்றும் அந்த வழக்கு விசாரணை முடியும் தனைக்கும் தங்களின் பாதுகாப்பில் தான் இந்த காணி இருக்கும் என்றும் யாருக்கு அந்த வழக்கு தீர்க்கப்படுகின்றதோ அவர்களிடம் இந்த காணி கையளிக்கும் மட்டும் தமது பராமரிப்பில் இருக்கும் என்றும் இதில் எந்தவித நிரந்தர கட்டிடங்கள் அமைக்க மாட்டோம் என்றும் எந்தவித மதஸ்தலங்களும் இதில் அமைக்க தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் இந்த காணி அரச காணி இல்லை தங்கட காணி என்று 3 நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றனர். அது மட்டும் அருகில் உள்ள போலீசார் தங்கள் பாதுகாப்பில் இந்த காணியை வைத்திருக்கின்றோம், மக்களோடு மக்களாகத்தான் தாங்கள் இருப்போம், மக்களுக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் என்று கூறி உறுதியளித்திருக்கின்றனர். மேலதிகாரி தங்களுக்கு சொல்லப்படுகிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த காணியை எந்நேரமும் மீள ஒப்படைப்போம் என்றதையும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் விசேட அமர்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் விசேட அமர்வு தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் இன்று இடம்பெற்றது. சபையின் தீர்மானங்களுக்கு மாறாக தவிசாளர்களுக்கு தெரிவிக்காமல் சபையின் செயலாளர் தன்னிச்சையாக செயற்படுவதாக உறுப்பினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதனால் சபையின் ஆரம்பத்தில் குழப்பமான நிலை ஏற்பட்டதை அடுத்து தவிசாளரால் சபை அமர்வு 20 நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் அமர்வு ஆரம்பமானது. சபையின் செயலாளர் சபை தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படுவதாக மீண்டும் உறுப்பினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர்.
சபையில் கடந்த 2 வருடங்களாக இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என செயலாளரிடம் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதன்போது தான் சொல்வதை கேட்காவிட்டால் நீங்கள் வெளியேறுங்கள் என தவிசாளர் செயலாளரிடம் தெரிவித்தார். சபை தீர்மானத்தின்படி நேர்த்தியான ஒழுங்குகளில் மீள் சாரதிகளை பணிக்கு அமர்த்துவதாக முடிவு எடுக்கப்பட்டு தவிசாளரால் அறிவிக்கப்பட்டது. சபையின் உபக்குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான தலைவர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு இடையில் தலைவர் பதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அந்த வகையில் நிதிக்குழு மற்றும் பெருகை குழுவின் தலைவராக சபையின் தவிசாளரும், திட்டமிடல் குழுவின் தலைவராக செல்வராஜா கஜேந்திராவும், சுகாதார குழுவின் தலைவராக தவராசா துவாரகனும், மயான அபிவிருத்தி குழுவின் தலைவராக வரதராஜன் தனகோபியும், சனசமூக நிலை ஒருங்கிணைப்பு மற்றும் அபிவிருத்தி குழுவின் தலைவராக குணராஜா டெனிஸ் கமல்ராஜும், மகளிர் மற்றும் சிறுவர் குழு தலைவராக சின்னராஜா ரஜீபாவும் தெரிவு செய்யப்பட்டனர். கிளிநொச்சியில் போலீசாரின் சமிக்கையை மீறி மணல்டன் சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நேற்றிரவு போலீசாரின் சமிக்கையை மீறி சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை புளியம்பொக்கனை சந்தி பகுதியில் வைத்து போலீசார் மறித்து சோதனை செய்ய முற்பட்ட போது சமிக்கையை மீறி சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் டிப்பர் வாகனம் காற்று போன நிலையில் வாகனத்தை விட்டு சாரதி தப்பி ஓடியுள்ளார். மணல் மற்றும் டிப்பர் வாகனத்தை மீட்ட போலீசார் சாரதியை தேடி வருகின்றனர். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட நிகழ்வு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபையின் ஒழுங்குபடுத்தலின் கீழ் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் மட்டக்களப்பு நகரை அழகுபடுத்தும் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குட்பட்ட கடற்கரை பகுதியை அழகுபடுத்தும் திட்டத்தின் ஒரு செயற்பாடாக மட்டக்களப்பு கல்லடி கடற்கரை பிரதேசத்தில் இன்று சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் மாநகர ஆணையாளர் என் தனஞ்சயனின் வழிநடத்தலில் மட்டக்களப்பு கல்லடி கடற்கரை, நாவலடி கடற்கரை, பூனோச்சி முனை கடற்கரை ஆகிய கடற்கரை பிரதேசங்களில் 3 கிலோமீட்டர் பிரதேசத்தை துப்புரவு செய்யும் பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரட்னசேகர, கிழக்கு மாகாண முதலமைச்சின் செயலாளர், மாகாண உள்ளூராட்சி திணைக்கள ஆணையாளர், கிராமிய அபிவிருத்தி மாகாண பணிப்பாளர், முதலமைச்சரின் திட்டமிடல் பணிப்பாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், நிர்வாக உத்தியோகஸ்தர்கள், கல்லடி 243வது இராணுவ படைப்பிரிவு இராணுவ அதிகாரிகள், மட்டக்களப்பு மாநகர சபை பிரதி முதல்வர் உட்பட சபை உறுப்பினர்கள், மாநகர சபை உத்தியோகஸ்தர்கள், ஊழியர்களும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு கழுவன்கணி கடற்கரை பகுதியை சுத்தம் செய்து கலப்பு பகுதிகளில் கண்ணா மரங்களை நாட்டும் நிகழ்வு இன்று ஆரம்பம். ஒரு அழகான கடற்கரை, கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் எனும் துணைப்பொருளில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஏறாவூர்பட்டு செங்கலடி பிரதேச சபையின் ஏற்பாட்டில் சபை தவிசாளர் முத்துப்பிள்ளை முரளிதரன் தலைமையில் இன்று 8:30 மணி அளவில் நிகழ்வு இடம்பெற்றது. தேங்கி கிடந்த பெருமளவான குப்பைகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளதுடன் களப்புகள் மற்றும் கால்வாய் பகுதிகளில் மரங்கள் நடப்பட்டன. இதில் சபை தவிசாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள், ஊழியர்கள், அப்பகுதி பொதுமக்கள், அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரை இன்று சிரமதானம் மூலம் துப்புரவு செய்யப்பட்டது. காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் சமுர்த்தி பிரிவும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் காத்தான்குடி நகரசபையை இணைந்து சிரமதானம் இடம்பெற்றது. காத்தான்குடி நகரசபை தவிசாளர் SHM அஸ்பர் தலைமையில் இடம்பெற்ற சிரமதான நிகழ்வில் பிரதம அதிதியாக காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிஹாரா மௌஜித் பங்கேற்றார். இதில் நகரசபை பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், இராணுவத்தினர், ஜனாசா நலன்புரி அமைப்பினர், சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றிய உறுப்பினர்கள், சமுர்த்தி சமுதாய அமைப்புகளின் உறுப்பினர்களும் பங்கேற்றனர்.
சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் 30வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அம்பாறை சம்மாந்துறை பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட மரநடுகை மற்றும் மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து ஒழுங்கு விதிமுறைகள் சம்பந்தமான பயிற்சி வகுப்பு இன்று சம்மாந்துறை மத்திய கல்லூரியில் பிரதேச செயலாளர் SL முகமது ஹனீஃபா தலைமையில் இடம்பெற்றது. சமுர்த்தி தலைமைப்பீட முகாமையாளர் MBM உசைன் நெறிப்படுத்தலின் கீழ் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட மேலதிக அரசு அதிபரும் மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளருமான S ஜெகராஜன் கலந்து சிறப்பித்தார். இதில் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரி அதிபர் பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகஸ்தர் ரஹீமா அஸ்ரியாஸ், வங்கி முகாமையாளர் முஃபாரக், கிராம சேவகர், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து ஒழுங்கு விதிகள் சம்பந்தமான சட்ட விளக்க உரையை சிரேஷ்ட சட்டத்தரணி MBM ஃபவுசன் வழங்கினார். நடைமுறைசார் போக்குவரத்து ஒழுங்கு விதிகள் சம்பந்தமாக சம்மாந்துறை பதில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி AM நஜீப் தெளிவுபடுத்தினார். நாட்டின் சொத்துக்களின் கையிருப்பில் சரிவு ஏற்பட்டுள்ளது. 2025 ஆண்டு ஜூன் மாதத்தில் இலங்கையின் உத்தியோகபூர்வ சொத்துக்களின் கையிருப்பு 3.3% சரிவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஜூன் மாதத்தில் இலங்கையின் உத்தியோகபூர்வ சொத்துக்களின் கையிருப்பு 6.08 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. அதே நேரம் 2025 மே மாதம் உத்தியோகபூர்வ சொத்துக்களின் இருப்பு 6.28 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவானது. அந்நிய செலாவணி இருப்பு 6,231 மில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 6,023 மில்லியன் அமெரிக்க டாலராக குறைவடைந்தமையினால் இலங்கையின் உத்தியோகபூர்வ சொத்துக்களின் இருப்பு சரிவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மாலத்தீவு இடையில் குற்றவியல் விடயங்களில் பரஸ்பர சட்ட ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் குற்றவியல் விடயங்களில் பரஸ்பர சட்ட ஒத்துழைப்புகள் தொடர்பான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குற்றவியல் விடயங்களில் பரஸ்பர சட்ட ஒத்துழைப்புகள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று இலங்கைக்கும் மாலைதீவுக்கும் இடையில் இல்லாமையால் ஒருங்கிணைந்த விசாரணை நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது பல சிரமங்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. அதனால் அதற்காக இரு நாடுகளுக்கிடையில் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்காக கடந்த 2022 ஆண்டில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பினும் இதுவரை குறித்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடப்படவில்லை. இத்தகைய பின்னணியில் உத்தேச ஒப்பந்த வரைவுக்கு மாலைதீவு அரசு உடன்பாடு தெரிவித்துள்ளதுடன் சட்ட அதிபரின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. அதற்கமைய இரு தரப்பினருக்கு இடையிலான குற்றவியல் விடயங்களில் பரஸ்பர சட்ட ஒத்துழைப்புகள் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு கொடுப்பன ஒன்றை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அறநெறி பாடசாலை கல்வியூடாக சமூகத்தின் ஆன்மீக அபிவிருத்திக்கு சிறந்த உந்து சக்தி கிடைக்கின்றது. எனவே எந்தவொரு தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளும் இன்றி அறநெறி பாடசாலைகளில் சேவையாற்றும் ஆசிரியர்களின் சேவையை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதனை ஊக்குவித்தல் மற்றும் அவர்களது தனித்துவ அடையாளத்தை பாதுகாப்பதுடன் சமூகத்தின் நல்லிருப்புக்கு அத்தியாவசியமான அறநெறி கல்வி அபிவிருத்திக்காக அறநெறி ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவை வழங்குதல் மிகவும் பொருத்தமானது என இனங்காணப்பட்டுள்ளது. அதற்கமைய 2026 ஆண்டு தொடக்கம் பௌத்த, இந்தோ, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க மதங்களுக்கு உரிய பதிவு செய்யப்பட்ட அறநெறி பாடசாலைகளில் ஒரு ஆண்டுகால தொடர்ச்சியான சேவை காலத்தை நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவு அடங்கலான கொடுப்பனவாக 7,500 ரூபாய் தொகையை ஆண்டுக்கு ஒரு தடவை செலுத்துவதற்காக புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. බුද්ධාසන ආගමික හා සංස්කෘතික කටයුතු ඇමතුමා ඉදිරිපත් කළ යෝජනාවට කැබිනට් මණ්ඩලය අනුමැතිය ලබා දුන්නා.
நிதி வீண் விரயமாவதை தடுக்கும் நடவடிக்கையாக எரிசக்தி அமைச்சுக்கு சொந்தமான 14 சொகுசு வாகனங்கள் ஏலமிடப்பட உள்ளன. எரிசக்தி அமைச்சுக்கு சொந்தமான 14 சொகுசு வாகனங்கள் ஏலமிடப்பட உள்ளன. பொது நிதியை தேவையற்ற முறையில் வீண் விரயம் செய்வதை தடுக்கும் அரசாங்கத்தின் கொள்கையின் அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட வாகனங்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி தொடர்புடைய விண்ணப்பங்களை எரிசக்தி அமைச்சிடம் பெறலாம் எனவும் விண்ணப்பங்களை பெற்றவர்கள் வாகனங்களை ஆய்வு செய்யலாம் என்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள விடுதிகளையும் பதிவு செய்யுமாறு நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து விடுதிகளையும் பதிவு செய்யுமாறு நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் மயூரன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் காணப்படும் விடுதிகள் தனியார் மாணவர் விடுதிகள், வீடுகளில் அறை கொடுத்து பணம் பெற்றுக்கொள்ளும் வீட்டின் உரிமையாளர்கள் மற்றும் வீடுகளை நாளாந்த, வாராந்த, மாதாந்த அடிப்படையில் வாடகைக்கு வழங்குபவர்கள் என அனைவரும் எதிர்வரும் 30ஆம் தேதி மாலை 4 மணிக்கு முன்னர் நல்லூர் பிரதேச சபையில் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான விண்ணப்ப படிவங்களை நல்லூர் பிரதேச சபையின் தலைமை காரியாலயம், கொக்குவில் உப அலுவலகம், நல்லூர் உப அலுவலகம் ஆகியவற்றில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் நல்லூர் பிரதேச சபையின் இது பகிரங்க அறிவித்தலினை உதாசீனம் செய்து தங்களுடைய விடுதிகளை நல்லூர் பிரதேச சபையில் குறித்த கால பகுதிக்குள் பதிவு செய்யாமல் இருப்பவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகளை நல்லூர் பிரதேச சபை மேற்கொள்ளும் என நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாண மட்டத்தில் பாடசாலைகளுக்கு இடையில் நடத்தப்பட்ட கரப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மட்டக்களப்பு மாமாங்கம் ஸ்ரீ மாமாங்கீஸ்வரர் வித்தியாலய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கிழக்கு மாகாண மட்டத்தில் பாடசாலைகளுக்கு இடையில் நடத்தப்பட்ட 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு இடையிலான கரப்பந்தாட்ட போட்டியில் 2ஆம் இடத்தினையும் வெள்ளிப் பதக்கத்தினையும் பெற்ற மட்டக்களப்பு மாமாங்கம் ஸ்ரீ மாமாங்கீஸ்வரர் வித்தியாலய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 2ஆம் இடத்தினை பெற்று பாடசாலைக்கும் பாடசாலை சமூகத்திற்கும் கல்வி வலயத்திற்கும் பெருமை சேர்த்துள்ள மாணவர்களையும் மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கிய பயிற்றுவிப்பாளர்களையும் பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் மணிவண்ணன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. நிகழ்வில் அதிதிகளாக மட்டக்களப்பு வலய கல்வி உடற்கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் வி லவக்குமார், பாடசாலை PSI இணைப்பாளர் டி ஞானசேகரம், உடற்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் கே ரவிச்சந்திரன், அமிர்தகிரி ஸ்ரீ சித்தி விநாயக மகாவித்யாலய அதிபர் வி முருகதாஸ் மற்றும் மாமாங்கம் ஸ்ரீ மாமாங்கீஸ்வரர் வித்யாலய பயிற்றுவிப்பாளர் கிருஷாந்தி குவேந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பதக்கங்கள் அணிவித்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். நிகழ்வில் பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்களும் கலந்து கொண்டனர். நிஷாந்த வீரசிங்க உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சுங்கத்தின் அனுமதியின்றி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட மோட்டார் வாகனத்திற்கான இலக்கு தகடு வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நிஷாந்த அனிருத்த வீரசிங்க உட்பட 4 சந்தேக நபர்களையும் பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறனிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி சாயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி 3 சந்தேக நபர்கள் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளிலும், ஒரு சந்தேக நபரை 5 லட்சம் ரூபாய் சரீரப்பணியிலும் விடுவிக்க தலைமை நீதவான் உத்தரவிட்டார். சந்தேக நபர்கள் வெளிநாடு செல்வதை தடை செய்த நீதவான் அவர்களின் கடவுச்சொட்டுக்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டார். பின்னர் வழக்கை எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டார். சமூகத்தில் மீண்டும் மனிதாபிமானத்தின் உயிரோட்டத்தையும் ஆன்மீக குணத்தையும் கொண்டு வருவதில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகையின் வகிபாகம் முன்மாதிரியானது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பின்தங்கியுள்ள சமூகத்தில் மீண்டும் மனிதாபிமானத்தின் உயிரோட்டத்தையும் ஆன்மீக பண்புகளையும் கொண்டு வருவதில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகையின் வகிபாகம் முன்மாதிரியானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பு உயர்மறை மாவட்ட ஆயர் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகையின்
குருத்துவ பணி வாழ்வின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கௌரவிப்பு விழாவில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். சமூகத்தின் நல்வாழ்வு மற்றும் ஆன்மீகத்தை கட்டியெழுப்புவதற்காக பெரும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ள அன்னார் பாரிய சேவையாற்றும் ஒரு ராஜதந்திரி. பைபிளை மிக நன்றாக விளங்கி விடயங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு வேத விற்பனர், சமூகத்தை எழுச்சியூட்டும் வலுவான ஆளுமை கொண்ட ஒரு பேச்சாளர் போன்ற பாத்திரங்களுக்கு அப்பால் உண்மையான மனிதநேயர் என்றும் ஜனாதிபதி கூறினார். கால ஓட்டத்தில் மூடி மறைக்க இடமளிக்காது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். அது அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்திற்குள் இருந்து ஆராயப்பட வேண்டிய ஒரு சவால் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் இந்த விடயத்தில் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். මේ සමාජයේ පවතින ආකාරය පිළිබඳ මේ සමාජයේ සිදුවෙන සිදුවීම් පිළිබඳව අපි කාටවත් අද සෑහීමකට පත්විය නොහැකි තත්ත්වයක් උදා වී තිබෙනවා. දෙමව්පියන් දරුවන් අතර සබඳතාවය, ගුරුවරු සහ ශිෂ්‍යයන් අතර සබඳතාවය, ව්‍යාපාරිකයා සහ පාරිභෝගිකයා අතර සබඳතාවය, පැවිදි උතුමන් සහ ගිහි සමාජය අතර පවතින සබඳතාවය මේ සියලු தனது 50 வருட கால அனுபவத்தை இதன் போது நினைவு கூர்ந்த கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை 75 ஆண்டுகால சர்வாதிகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதியினால் முடிந்திருப்பது குறித்து பாராட்டு தெரிவித்தார். அதோடு நாட்டில் பல்வேறு இனக்குழுக்களுக்கிடையே வெறுப்பை விதைக்கும் அரசியல் கலாச்சாரத்தை வேரோடு ஒழிக்க முடிந்திருப்பது குறித்தும் அன்னார் தனது நன்றியை தெரிவித்தார். நாட்டை ஒரு வளமான தேசத்தை நோக்கி இட்டுச் செல்வதில் ஒரு புதிய அணுகுமுறையின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். අප උන්වහන්සේට නිතරම කීකරුවී උන්වහන්සේ කෙරෙහි දැඩි විශ්වාසයෙන් ජීවත් වුවහොත් ඒ සිහිනය උන්වහන්සේ අප තුළ යථාර්ථයක් බවට පත් කරන බවත් එම ගමන මග කෙලවර වන්නේ මේ ලෝකයේ ජයග්‍රහණයන්ට වඩා උන්වහන්සේ තුළ අප ලබන පරිශුද්ධත්වයේ ජයග්‍රහණයෙන් බවත් සුද්ධෝත්තම பிரான்சிஸ் பாப் වහන්සේ උන්වහන්සේ ලියූ සුද්ධවන්ත භාවය පිළිබඳ கொழும்பு உயர்மறை மாவட்ட ஆயர் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் குருத்துவ வாழ்க்கையின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நினைவு முத்திரை மற்றும் முதல் நாள் கடித உரை என்பன இதன் போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. 1947 ஆண்டு குருநாகல் பொல்ஹாகவிலவில் பிறந்த மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை 1975 ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி பரிசுத்த பாப்பரசர் ஆரம் பவுலினால் வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர் பெசிலிக்கா பேராலயத்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 1978 முதல் அவர் பங்கு உதவி தந்தையாகவும் பதில் பங்கு தந்தையாகவும் இறையியல் கலாநிதியாகவும் பணியாற்றியதுடன் அவர் இறையியல் ஸ்தாபனங்களின் பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். சிங்களம், தமிழ், ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் மற்றும் இந்தோனேசிய மொழிகள் உட்பட பல மொழிகளில் புலமை பெற்றவர். 1991ஆம் ஆண்டு அப்போதைய பேராயர் நிகலஸ் மார்கஸ் பெர்னாண்டோவின் தலைமையில் தேவத்தை லங்கா அன்னையின் பசிலிகாவில் கொழும்பு மறை மாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை 2009 ஜூன் 16ஆம் தேதி கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயராக நியமிக்கப்பட்டதுடன் ஒரு வருடம் கழித்து 2010 நவம்பர் 20ஆம் தேதி இத்தாலியில் உள்ள செயின்ட் லாரன்ஸ் பசிலிகாவில் ஹர்தினாலாக நியமிக்கப்பட்டார். அதன்படி ஹர்தினால் பதவியை பெற்ற 2வது இலங்கை அருட்தந்தை மாண்புமிகு மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஆவார். அவர் தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் ஏராளமான பதவிகளை வகித்துள்ளதுடன் சர்வதேச கூட்டங்கள் பலவற்றுக்கு தலைமை தாங்கியுள்ளார். பல சர்வதேச விருதுகளை பெற்றுள்ள அன்னார் அமெரிக்காவில் உள்ள தோமஸ் அக்வைனாஸ் கல்லூரியில் மத விவகார கல்விக்கான தோமஸ் அக்னாவா பதக்கம் பெற்று 2008ஆம் ஆண்டு கலாசாரத்துறையில் சாதனைகளுக்கான இத்தாலிய குடியரசின் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட சர்வதேச விருதையும் பெற்றுள்ளார். ஒரு எழுத்தாளராக அவர் சஞ்சிகைகள் மற்றும் பத்திரிகைகளுக்கு ஏராளமான கட்டுரைகளை எழுதியுள்ளார். இந்நிகழ்வில் மல்வத்து தரப்பின் அனுநாயக்க வன நியாங்குட விஜயதஸ்ரீ தேரர் மற்றும் கலாநிதி வன ஒபல்பே சோபித நாயக்க தேரர் ஆகியோரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மகா சங்கத்தினர், சர்வமத தலைவர்கள், இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் ஹரல்ட் அந்தோனி பெரேரா, இலங்கைக்கான வத்திகான் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி மென்சிக்னோர் ரொபர்டோ லொகினி, கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர்களான மேக்ஸ்வெல் சில்வா, அந்தோனி ஜெயக்கொடி உள்ளிட்ட கத்தோலிக்க அருட்தந்தையர்கள், பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, அமைச்சர்கள், முப்படை தளபதிகள், பதில் போலீஸ் மா அதிபர், வெளிநாட்டு தூதுவர்கள் உட்பட பல பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர்.
போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான மறுவாழ்வு நிலையத்தை வடக்கு மாகாணத்தில் அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்குவதற்கான நிலையத்தை வடக்கு மாகாணத்தில் அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ். கொத்தலாவல தலைமையிலான குழுவினரை வரவேற்ற ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் நிலையில் உடனடியாக சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்கும் நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இது தொடர்பில் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் தெரிவித்தார். தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இந்த ஆண்டுக்குள் வடக்கில் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தொடர்பிலும் பணிப்பாளர் நாயகம் விளக்கம் அளித்தார். இதன்போது பாடசாலைகளில் உள்ள உளவள ஆசிரியர்களுக்கு பயிற்சி செயலமர்வுகளை நடத்தி அவர்களூடாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதுடன் சமூக மட்டத்திலும் அத்தகைய விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் தவிர்ந்த வடக்கின் ஏனைய 4 மாவட்டங்களிலும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அலுவலர்கள் இல்லை என்ற விடயமும் முன்வைக்கப்பட்டது. தற்போது அபிவிருத்தி அலுவலர்களாக பணியாற்றுபவர்களில் பொருத்தமான நபர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்குவதனூடாக இதனை நிவர்த்தி செய்வதற்கும் கலந்துரையாடப்பட்டது. இரணியகல பிரதேச சபை தவிசாளராக இந்திக்க பிரசாத் ரணசிங்க தெரிவானார். கேகாலை மாவட்டம் இரணியகல பிரதேச சபையின் அதிகாரத்தையும் தவிசாளர் பதவியையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி தன்வசப்படுத்தியது. இரணியகல பிரதேச சபையின் தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. இதன்போது பெரும்பான்மை ஆதரவை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி ஆட்சியை கைப்பற்றியதுடன் அதன் தவிசாளராக இந்திக்க பிரசாத் ரணசிங்க தெரிவு செய்யப்பட்டார். எல்ல வெல்லாவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். வெல்லாவாய போலீஸ் பிரிவின் 3ஆம் தூண் பகுதியில் எல்ல வெல்லாவாய பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கதிர்காமத்திற்கு யாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது. விபத்தில் 2 பெண்கள் மற்றும் சாரதி காயமடைந்து வெல்லாவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பண்டாரவளை அம்பதண்டேகம பகுதியைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை கந்தளாய் சூரியபுர சமகிபுர பகுதியில் நேற்று மாலை மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் ஒன்று பாலம் இடிந்து விழுந்ததால் சேதமடைந்துள்ளது. இந்த விபத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பதுடன் டிப்பர் வாகனத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. டிப்பர் சூரியபுரையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது எனவும் நிறுவனத்திற்காக மணல் ஏற்றிச் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். வாய்க்காலை கடக்க முற்பட்ட போது பழைய பாலம் எடையை தாங்க முடியாமல் இடிந்து விழுந்துள்ளது. கல்வி சீர்திருத்தங்களை கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என பிரதமர் தெரிவித்துள்ளார். திட்டமிடப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மாகாண மற்றும் பிராந்திய அளவில் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்து ஆளுநர்கள் மற்றும் மாகாண செயலாளர்களுக்கு விளக்கமளிக்கும் கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய கொள்கைகளையும் மாகாண சபை நடைமுறைகளையும் இணைத்து இந்த கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். கல்விக் கொள்கைகளில் வேறுபாடுகள் ஏற்படாத வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்தங்களின் இலக்கு கல்வியின் தரத்தை உயர்த்துவதாகும். இந்த செயல்முறையின் இறுதி பயனாளர்கள் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் குடும்பங்களுமாக இருக்க வேண்டும். எடுக்கும் அனைத்து முடிவுகளும் பிள்ளைகளை மனதில் வைத்து எடுக்கப்பட வேண்டும். கல்வி சீர்திருத்தத்தின் போது எதிர்கொள்ள வேண்டிய 2 முக்கிய சவால்கள் உள்ளன. ஒன்று,
தற்போதைய கல்வி முறையை மாற்றி அமைப்பது. அடுத்தது சீர்திருத்தம் நடைபெறும் காலத்திலும் தற்போதைய நடைமுறைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னெடுப்பதாகும். අපි ගතයුත්තේ අපි හිතන විදියට අර අවසානයේ ඒ දරුවා ගැන හිතලා ඒ දරුවාගේ අධ්‍යාපනය குற்றங்கள் குறித்த முறைப்பாடுகளை முன்வைக்க போலீஸ் ஊடக பிரிவினரால் தொலைபேசி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குற்றங்கள் உட்பட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக பொதுமக்கள் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக இலங்கை போலீஸ் ஊடக பிரிவு துரித தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரிகளை அறிவித்துள்ளது. அதன்படி போக்குவரத்து, அதிவேக நெடுஞ்சாலைகள், சுற்றுச்சூழல், இணையவழி குற்றங்கள், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணிமனை, சுற்றுலா ஆகிய பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த துரித தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு கீழுள்ள துரித தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரிகளின் ஊடாக தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் இலங்கை போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. சிமோன்ஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று அவர் ஆட்சியை பிடித்துள்ளார். சுரினாம் நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக ஜெனிஃபர் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 19ஆம் தேதி அவர் பதவியேற்க உள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு எமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.